ஹலோ புதுவை நண்பர்களே, நாங்கள் பாண்டி பக்கம் போனோங்க. பாண்டி பக்கம் போய் பார்க்கும்போது என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, இல்லை வேறு என்னென்ன ஷாப்பிங் மார்க்கெட்லாம் இருக்குது அப்படின்ட்டு சும்மா சுற்றி பார்க்கலான்னு போனோங்க. போகிற வழியில் பழைய பஸ் ஸ்டாண்டை தாண்டினோன்னு லெஃப்ட் சைடில் பொட்டானிக்கல் கார்டனுங்க. இந்த கார்டனு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே பூட்டியே வச்சுருக்காங்க. ஏன்னே தெரியல. இதாங்க அந்த கார்டனு. நானும் போகலான்னு பார்க்குறேன், உள்ளே போக முடியலைங்க. உள்ளே ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு அப்படின்னாங்க. சரி, தாண்டி வந்தீங்கன்னா இது நம்ம கடலூர் போகிற ரோடுங்க. லெஃப்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் பஸ் ஸ்டாண்டு, பாண்டி பஸ் ஸ்டாண்டு. லெஃப்டில் கடலூர் போகிற ரோடு. அந்த ரோட்டில் தாங்க திரும்பி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போனோடனே பிவிஆர் மால் வருங்க. மால் பாண்டிச்சேரியில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான மாலு. நல்லாவே கட்டியிருக்காங்க. உள்ளே தியேட்ரு, ஃபுட் கோர்ட்டு, நிறைய கேம்ஸு, அப்புறம் மார்க்கெட்டு நிறையா இருக்குது. மால் ரொம்ப பெருசு தான். போனீங்கன்னா ஒரு 3 hours அந்த மாதிரி நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இதுதாங்க அந்த மாலு. நல்ல பெரிய மாலுங்க. இதை தாண்டி போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்படியே பஸ் ஸ்டாண்டு. இப்போ டெம்பரவரியாக பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு ஆப்போசிட்டில் கோர்ட்டுங்க. இதுதான் நம்ம பாண்டிச்சேரி கோர்ட்டு. கோர்ட்டு தாண்டினோன்னு வனத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட்டோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கே ஒன்றும் இல்லைங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க பாம்பு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ எதுவுமே இல்லைங்க. அங்கே எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. போனீங்கன்னா மான் இருக்கும், அதை பார்க்கலாம். அப்புறம் மயில் 2 இருக்கும். கிளிகள் நிறையா இருக்குது. அது மட்டும்தாங்க. இந்த இடம் தாங்க அந்த பாண்டிச்சேரி வனத்துறை ஆஃபீஸு. அப்படியே போயிட்டுருக்குங்க. பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். டூரிஸ்ட்டு மாதிரி இருக்குமா, சுற்றி பார்க்கலாமா அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இது நோனாங்குப்பங்க. நோனாங்குப்பம் போட் ஹவுஸ். இதில் போட் ஹவுஸ் நிறையா இருக்குது, கேம்ஸ் நிறையா இருக்குது. எல்லாருமே பசங்க பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி. இது என்ட்ரன்ஸே உள்ளே எவ்வளோன்னு தெரியல. இது வரைக்கும் நான் போனதில்லை. நீங்கள் போன அனுபவம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். இதுதாங்க போட்டுக்கு போகிற அந்த ஆறு. இந்த ஆறு ஸ்ட்ரெயிட்டாக கடலில் கலக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போட்டில் போனால் நேராக கடலுக்கு தான் போகும். இங்கே பல விதமான போட்டு தெரியுதுங்களா? அதுதான் பல விதமான போட்டுக்களை இங்கே வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டே போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை தாண்டி அதுக்கப்புறம் ஓஷன் பார்க் ஒன்று வருங்க. அது பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ப்ரைவேட் பார்க்கு, ஓஷன் பார்க். நல்லாயிருக்கும் அந்த பிளேஸு. உள்ள அந்த டூரிஸ்ட்டு அப்புறம் அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இது வரைக்கும் இந்த சொன்ன இடத்துல நான் போனதே இல்லைங்க. உள்ளே உங்களுக்கு போன அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓஷன் பார்க் தான் வரப்போகும். இங்கேயும் போட்டிங் இருக்குது. அங்கே ஆனால் இந்த பலூனில் மிதக்கிற மாதிரி உள்ள நிறையா அந்த சின்ன சின்ன ட்ரெயின், கார்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு நாங்கள் போனதில்லை. இதுக்கும் பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியல. அமௌண்ட் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம பூர்ணாங்குப்பம், நோனாங்குப்பம் அதுக்கு நடுவில் தான். இங்கே நோனாங்குப்பம் போட் ஹவுஸை தாண்டி லெஃப்ட் சைடில் இதாங்க அந்த ஓஷன் பார்க்கு. இதுவும் இந்த போட்டிங் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அங்கே போனீங்கன்னா ஒரு ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸு. பசி எடுத்துக்கிச்சிங்க வர வழியில். எங்கன்னு பார்த்தா ஒரு பிரியாணி கடை. கூட்டம் அதிகமாக இருந்தது. உள்ளே வந்தால் யாரையுமே காணோம். உட்காந்துட்டுங்க. உட்காந்து 2 பிளேட் ஆர்டர் பண்ணி ஒரு 65 பிரியாணி, ஒரு குஸ்கா, ஒரு கோட்டு தந்தூரி ஆர்டர் பண்ணுங்க. பிரியாணி சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் சூடு தான் இல்லை, நல்லா இருந்தது. 65 சூப்பராக இருந்தது. அப்புறம் ஆனியன் ரைத்தா, அதுக்கு கூட சாலாம் கொடுத்தாங்க. இது தந்தூரிங்க. கோட்டு தந்தூரி தான் ஆர்டர் பண்ணோம். வெயில்னால ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டு